ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க, காலிஃப்ளவர் 65 தாங்க. அதுக்காக ஒரு சட்டியை எடுத்து அதில் கொஞ்சோண்டு வெந்நீர் போட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள், கல் உப்பு போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் கொதி வரவும் அதில் போட்டு காலிஃப்ளவரை அலசி எடுத்துக்குவோங்க. ஏன்னா எப்போயாவது அதில் ஏதாவது கிருமி இருந்துச்சுன்னா கூட அது வெளியே வந்துடும். அதனால் அதை போட்டு அப்படியே எடுத்துட்டு இப்போ அதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிக்கன் 65 மசாலா மட்டும் போடுறோங்க. அது கூட கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டிங்க, இந்த 2 மட்டும் போட்டிங்கனாலே நல்லா முறுமுறுன்னு வரும். பட் அது கூட நான் கொஞ்சோண்டு கடலை மாவும், சோள மாவும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சோள மாவுனா என்னென்னு கேட்காதீங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சோள மாவுன்னு சொன்னேங்க. உங்களுக்கு உப்பு போதும் அப்படின்னா நீங்கள் உப்பு போட வேண்டாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்கங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடணும்னு தோணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சட்டியை வச்சு பார்ப்போங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கருவேப்பிலையை போட்டு பார்க்கேங்க. நல்ல சட்டி காஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி போட்டு வச்ச காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ காலிஃப்ளவர் எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்குன்னு அந்த கருவேப்பிலையை பார்த்தாலே தெரியுங்க. நல்ல முறுமுறுன்னு இருந்ததுங்க. அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வாங்க சாப்பிடலாம்.